வாக்காளர்களுக்கு வணக்கம். இது கூட்டணி பற்றின நம்ம டிஸ்கஷனில் ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு 2021 எலெக்ஷன்ஸ் பற்றி பேசணும். யார் யார் கூட கூட்டணி, எத்தனை சீட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு. இப்போ 2024 ஜென்ரல் எலெக்ஷன்ஸ், டெல்லிக்கு நடந்த தேர்தல், பிரதமர் யாருன்னு, அதில் கூட்டணி நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, யார் யார் எப்படி பிரிஞ்சு நின்னாங்க, யார் யாருக்கு என்ன ஓட்டு சதவீதம் கிடச்சிச்சின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல திமுக கூட்டணி 2021 தேர்தலில் இருந்த கூட்டணி எதுவும் உடையாமல் அப்படியே இருந்துச்சு. அதில் மக்கள் நீதி மையம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சு. அவருக்கு ஒரு மாநிலங்களவையில் எம்பி தரதா உறுதிமொழி அனுப்பிச்சு அந்த கூட்டணியில் கமலஹாசனை சேர்த்துக்கிட்டாங்க. மற்றபடி அதே கூட்டணியில் ஏற்கனவே தொடர்ந்த கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு 9 சீட் கொடுத்துருந்தாங்க. சிபிஐ சிபிஎம் ரெண்டுக்கும் 2 சீட்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2, மதிமுகவுக்கு 1, ஐயுஎம்எலுக்கு 1 அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு திமுக 22 தொகுதியில் நின்றுச்சு. திமுக அதிமுக இல்லாமல் 2 கூட்டணி இருந்துச்சு இல்லையா, தேமுதிக அமமுக, கமல் தலைமையிலான கூட்டணி. அந்த கமல் தலைமையிலான கூட்டணியில் கமல் டிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாரு. ரத்குமார் தன்னோட கட்சியவே பிஜேபியில் நினச்சிட்டாரு. ஐஜேகே பிஜேபி கூட கூட்டணியில் போயிடுச்சு. இங்கே அமமுக தேமுதிகவில் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு, அமமுக என்டிஏ பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது நாம் ஏடிஎம்கே கூட்டணியை பார்க்கலாம். ஏடிஎம்கே கூட்டணியில் ஏடிஎம்கே, புதிய நீதி கட்சி, எஸ்டிபிஐ, அப்புறம் அந்த கூட்டணியிலேருந்து வந்த தேமுதிக, இவங்கெல்லாம் சேர்ந்து நின்று போட்டிட்டாங்க. அதில் ஏடிஎம்கே மட்டும் 32 சீட்டு நின்றுச்சு. எஸ்டிபிஐக்கு 1 சீட், தேமுதிகவுக்கு 5 சீட் அப்படிங்கிற மாதிரி பிரித்து நின்னாங்க. பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இதில் பல கட்சிகள் இருந்துச்சு. அதில் பாரதிய ஜனதாவோட தாமரை சின்னத்தில் சில கட்சிகள்லாம் நின்றுச்சு. அது என்னென்னா, ஐஜேகே 1 சீட், ஐஎம்கேஎம்கே 1, புதிய நீதி கட்சி 1, டிஎம்எம்கே 1, ப்ளஸ் பிஜேபியோட கேண்டிடேட்ஸ் 19 பேர் சேர்ந்து 23 பேர் தாமரை சின்னத்தில் நின்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 சீட் கொடுத்துருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருக்கு 3 சீட் கொடுத்துருந்தாங்க. அமமுகவுக்கு 2 சீட், ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக நின்னார் அந்த கூட்டணி சார்பாக. இந்த மாதிரி என்டிஏல சீட் பிரிச்சுட்டாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் அவங்க 20 சீட் பெண்கள், 20 சீட் ஆண்கள் அப்படின்னு தனித்து போட்டிட்டாங்க. 2024 எலெக்ஷனில் மீண்டும் ஜெயிச்சு மோடி 3வது முறையாக பிரதமராக போய் அங்கே உட்காந்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் அது பிரதிபலிக்கலை. தமிழ்நாட்டில் 40, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 2 சேர்த்து 40க்கு 40 டிஎம்கே கூட்டணியை வின் பண்ணிருச்சு. இப்போ ரிசல்ட் என்ன எப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஎம்கே கூட்டணி 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க. அவங்க நின்று அவங்க கூட்டணி கட்சியினர் நின்ன எல்லா சீட்லேயும் அவங்கவுங்க செஞ்சிட்டாங்க. அவங்களோட பர்சன்டேஜ் எப்படி வந்துச்சுன்னா, 22 சீட்டில் நின்ன டிஎம்கே 26.93% ஓட்டு வாங்கியிருந்துச்சு. காங்கிரஸ் 10.67%. காங்கிரஸ் 10% வாங்குதுன்னா அது 9 சீட்டில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்துச்சு. அதனால் அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க. சிபிஐ 2.15, சிபிஎம் 2.52, விடுதலை சிறுத்தைகள் 1.09, ஐயுஎம்எல் 0.08, எம்டிஎம்கே 1.28. முக்கியமாக இந்த இதில் விடுதலை சிறுத்தைகள் 2 எம்பிக்கள் ஜெயிச்சு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த எலெக்ஷனில் மாறினாங்க. இந்த திமுக கூட்டணி ஓவராலாக 46.97% ஓட்டை வாங்கினாங்க. ஏடிஎம்கே தேமுதிக கூட்டணி அவங்க நின்று எந்த சீட்லேயும் ஜெயிக்கல. விஜய் பிரபாகரன் மட்டும் விருதுநகரில் பயங்கர டஃப் கொடுத்தாரு மாணிக் தாக்கூருக்கு. அவர் தான் ஜெயிப்பாருங்கிற நிலமை போய் கடைசியாக அவங்க மறுபடியும் மாணிக் தாக்கூர் காங்கிரஸில் இருந்து ஜெயிச்சிட்டாரு. இப்போ அவங்களோட வெற்றி சதவீதம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏடிஎம்கே 34 சீட்டில் நின்னாங்க. அவங்க மட்டும் 32, புதிய தமிழகம் எஸ்டிபிஐக்கும் ரெட்டையிலேயே நின்றுச்சு. மொத்தம் 20.46% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. தேமுதிக 5 இடங்களில் நின்று 2.59%. அந்த கூட்டணி ஓவராலாக 23.05%. அப்படியே டபுள் டிஎம்கே கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள். அவங்க 46.97%, இவங்க 23.05%. என்டிஏ பிஜேபி 23 தொகுதியில் நின்று 11.4% ஓட்டு வாங்கினாங்க. இவங்களையும் யாரும் ஜெயிக்கலை. அதான் டிஎம்கே எல்லா இடங்களையும் ஜெயிச்சிருச்சு. ரொம்ப க்ளோஸாக கூட இதில் யாரும் போகலை.
மாநில தலைவர் அண்ணாமலை வந்து குறிப்பிடத்தக்க ஓட்டு வாங்கினார், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் குறிப்பிடத்தக்க, இந்த மாதிரி சில பேர் குறிப்பிட்ட சகுந்த ஓட்டு வாங்கினாங்க, காந்தி அவர்கள்லாம். ஆனால் யாரும் வெற்றி பெறலை. 23 தொகுதியில் சேர்த்து அவங்க 11.24% ஓட்டு வாங்கினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதியில் நின்று 4.33% ஓட்டு வாங்கினுச்சு. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 3 தொகுதியில் நின்று 0.43% ஓட்டு வாங்கினாங்க. அமமுக 2ல் நின்று 0.90% வாங்கினாங்க. ஓ பன்னீர்செல்வம் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக நின்று 0.87% வாங்கினார். பாருங்க, அமமுக 2 தொகுதியில் நின்று 0.90% ஓட்டு. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இண்டிவிஜுவலாக தனியாக நின்று அவர் தொகுதியிலே 0.87% ஓட்டு வாங்கினார். 3 தொகுதியில் நின்ற தமிழ் மாநில காங்கிரஸ் 0.43% தான் வாங்கினுச்சு. இந்த கூட்டணி ஓவராலாக 18.28% ஓட்டு வாங்கினாங்க, 18.28. தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8.20% ஓட்டு வாங்கி இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க. மற்றவங்க வந்து 2.52% ஓட்டு வாங்கியிருந்தாங்க. நோட்டாவுக்கு 1.06% ஓட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே கூட்டணி அவங்க 2 பேரோட ஓட்டை கூட்டினாலுமே வந்து டிஎம்கே கூட்டணியை விட பர்சன்டேஜ் கம்மியாக தான் வருது. ஆனால் தொகுதி வாரியாக பார்க்கும்போது ஒரு 7-8 தொகுதிகளில் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருந்தால் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை கூட வந்துச்சு. ஆனாலும் ஓவரால் பர்சன்டேஜ் கணக்கு பார்க்கும்போது இவங்க 2 பேரோட டோட்டலில் விட டிஎம்கே வந்து கூடுதல் பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ நாம் வந்து 2021 எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்னன்னு பார்த்துட்டோம். 2024 யார் யாரோட கூட்டணி அவங்க யார் யார் கூட நின்று என்ன வாக்கு வாங்கினாங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2026 காட்சிகள்லாம் மாறி இருக்கு மறுபடியும். இந்த எலெக்ஷனில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து இதில் போட்டிடுறார். போன 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அதில் போட்டிடலன்னு அவர் அறிவிச்சிட்டார். நேராக சட்டசபை எலெக்ஷனில் தான் இறங்க போகிறேன்னு வந்திருக்கார். அவர் இப்போ எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் இந்த நம்பர் கேமில் அப்படிங்கிறது தான் இந்த 2026 எலெக்ஷனோட $1 மில்லியன் கொஷின் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு. ஸோ இப்போ மாறி இருக்கிற நிலைமையை வச்சு முந்தின எலெக்ஷனில் அவங்கள வாங்கின வாக்கு சதவீதத்தை வச்சு கரண்டாக கூட்டணிக்கு என்ன நிலைமைங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். வணக்கம்.